என்ன பார்க்க போகணும்னு கேட்டிங்கன்னா இன்டர்நெட் கஃபே சிமுலேட்டர் பார்ட் 2 தான் கைஸ். பார்ட் 3 கைஸ். பார்ட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா இருங்க இந்த ஒரு செகண்ட் இருங்க, நான் லெஃப்ட்டு கீழே போய் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போகிறோம் கைஸ். என்னடா பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது ஒரு மொக்கையான ஒரு கம்ப்யூட்டர் செட்டப் பண்ண போகிறோம் கைஸ். ஏன்டா சொல்லும் போதே மொக்கையான்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கைஸ் வேஸ்ட் தான். சரி அதெல்லாம் மட்டும் எதுக்கு இவங்களை ஆச்சு அப்படின்னு கேட்டேன், நான் சாகும் கைஸ். ஏன்டா சாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாமினா தூங்குறதுலாம் கம்மியாக இருக்கு கைஸ். நம்ம செத்தா அது ஏறணும் பாருங்களா, செத்துடுமா நம்ம கடைக்கிட்ட இப்போ போயிடும் கைஸ். சொல்ல பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு, கடைக்கிட்ட வந்துச்சு கைஸ். ஓகே பவுன்சர்னா நல்லா வேலை பார்க்குறியா, நல்லா பாரு நல்லா வேலை பாரு. ஐயோ இது வேறும் டே இருங்க சேடு முடிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அதாவது இன்டர்நெட் கஃபே சிமுலேட்டர் 2ல் பார்ட் 3ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுபாகூர் அதாவது ஒரு ஓட்டை உடைச்சல் இது வாங்க போகிறோங்க. ஓட்டை உடைச்சல் ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டுபாகூர் தாங்க சரி எனக்கே தெரியும். நம்ம அதுதான் இன்றைக்கி வாங்க போகிறோம். எதுவும் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே இப்போ நம்ம ஜுமேசான் www.comல போயிட்டு ஜுமேசான் உள்ள போயிட்டு டோருக்கு பாருங்கள் அதில் எது டுபாகூர் உங்கள்கிட்ட காயின் வேறு. ஐயோ கைஸ் நம்ம இப்போ எதுவும் வாங்க முடியும்னு வாங்கினேன், ஏன்னா காசு ஏன்ட்டா அவ்வளோ இல்லை கைஸ். கைஸ் நான் ஒன்று இருங்க எனக்கு எதோ நான் ஒரு மாதிரி இது இந்த இடத்து ஒன்று நான் இது ஆர்டர் பண்ணேன் வெண்டிங் மிஷின், அது இன்னும் வரலையே. ஆமாம் கேஸ் நான் நேற்று ஒரு வெண்டிங் மிஷின் அதாவது நான் ஒரு வெண்டிங் மிஷின் ஆர்டர் போட்டேன் வரல, அது வந்ததுக்கப்புறம் வேணால் காட்டுறேங்க சிறுங்க. எனக்கு தெரில எங்கே இருக்குன்னு இது வருங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சு அது சேவ் ஆகணும்னு நினைக்கிறேன் கைஸ், அது சேவ் ஆகணும்னு நினைக்கிறேன் கைஸ். அது சேவ் ஆகிறதால நம்மளை இந்த வெண்டிங் மிஷினை வந்து உட்கார வச்சிச்சு, அது சேவ் ஆகல கைஸ் எனக்கு தெரிஞ்சு. அதால் தான் கைஸ் அது சேவ் ஆகலை. அவங்க பார்த்தீங்களா டேய் உன்னை வேலை பார்க்க சொன்னால் போய் வேலை போடுறான் அழுகு இருக்கா. உங்களுக்கு ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்துட்டாங்க அதால் ஆன் பண்ணிட்டேன். மேடம் ஜாலியாக விளாடுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை, காசு கொடுத்துட்டீங்க ஓகே, நீங்கள் ஜாலியாக விளாட்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னும் அதுக்குள்ளேயே போயிட்டாங்க. சரி எதுவும் ஒன்று கைஸ் நம்ம ஒரு வெண்டிங் மிஷின் வாங்கி போடணும் கைஸ். வெண்டிங் மிஷின் தான் கைஸ் காசு அதிகமாக கிடைக்கும். இருங்க கைஸ் நம்ம இன்னொரு கஸ்டமர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். நம்ம செகண்ட் கஸ்டமர்னு வந்துட்டாங்க. நம்ம ரெட் கலர் அதாவது ரெட் கலர் ட்ரெஸ்ஸு போட்டேன், ரெட் கலர் ட்ரெஸ்ஸு போட்டு வந்துட்டாங்க கைஸ். நம்மளுக்கு ஒரு வெண்டிங் மிஷின் வேணும். இப்போ காசு கரெக்டாக இருக்கும் பார்ப்போம். வெண்டிங் மிஷினா ஒரு ஓட்ட உடைச்சல் வெண்டிங் மிஷின். ஓகே கைஸ் வாங்க முடியுமா பார்க்கலாம். வாங்க முடியும் கைஸ். ஓகே கைஸ் இதான் ஆர்டர் போட்டேன் நேற்று நான் கேம் சேவ் ஆகணும்னு நினைக்கிறேன் கைஸ். சார் ஜாலியாக விளாடுங்க சார் ஒரு பிரச்சனை இல்லை, ஜாலி ஜிம்கானா தான் உங்களுக்கு விளாடுங்க. வாங்க மேடம் யார் வேணா வாங்க. ஐயோ ஒரு வேறு சீக்கிரம் அந்த கேமல் தாங்க கொடுத்துருப்போம் நம்மளுக்கு டெலிவரியை. ஒரு கேமல் இருக்கும் கைஸ். நான் அதுக்குள்ளே விளையாட்டு போயிடுறேன் எல்லாம். நம்ம ஒருவேளை நம்ம இடம் அழுக்காக இருக்கோ நம்ம போய் பார்த்துடலாம். ஏன் நான் நல்லா தானே ஏய் நீ வேலை பார்க்குறேன் அவ்வளோதான் உனக்கு. சரி வேலை பார்க்க தான் நினைக்கிறேன். ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு கஸ்டமர் வெயிட் பண்ணலாம், அதுவும் கேம் வந்ததுக்கப்புறம். ஓகே கைஸ் கேமல் வந்துச்சு கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்பாக்ஸ் பண்ணி எடுத்துன்னு போய் வச்சுட்டு வந்துடலாம் கைஸ். ஓகே இது வச்சாச்சு கைஸ். இதுக்கப்புறம் பார்க்க தான் நல்லா இருக்குது, ஏன்னா இதுக்கப்புறம் தான் எல்லாம் வருவாங்க போய்ப்பாங்க. இல்லைங்க நெக்ஸ்ட் யாராச்சும் வராங்களான்னு பார்ப்போம். நம்மளுடைய நெக்ஸ்ட் கஸ்டமர் வந்துட்டார், மூணாவது கஸ்டமர். வாங்க சார் ஜாலியாக விளாடுங்க சார் ஒரு பிரச்சனையும் இல்லை. பழைய வெண்டிங் மிஷின் கிட்டே போகிறது. பழைய வெண்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா 30 ரூபா தான் கைஸ் வேலை. 30 ரூபா போட்டு விளாட்லாம், 30 ரூபா தான் கைஸ் காசு. ஆனால் இதான் கைஸ் இருக்கிறதுலே ஹை லெவல் வெண்டிங் மிஷின் கிட்ட 120 ரூபா நம்மளுக்கு காசு கிடைக்கும் கைஸ். இன்றைக்கி வேணால் பிசி பண்ண முடியுமான்னு தெரில, நான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் கைஸ். இப்போ நம்ம www.2ல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்குள்ளேயே விளையாட்டு போகிறாங்க, அதான் எனக்கு அடுப்பாகுது. ஓகே www.2க்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் சார் வந்துட்டார். வாங்க சார் ஜாலியாக விளாடுங்க சார் ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டுபாகூர் மவுஸு கைஸ், ஒரு டுபாகூர் மவுஸு, அதுக்கப்புறம் ஒரு நார்மல் சேரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுபாகூர் இது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது கைஸ். ஒரு இதுனா என்னடா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயோ இந்த ஆடு தான் கைஸ் ஒரு கடுப்பு இதுங்க கைஸ். நம்மளுக்கு மறுபடியும் அந்த செவப்பு வாயில் வர மாதிரி முதல்ல நம்ம 3 இது வாங்கிடலாம் கைஸ். ஐயோ நம்ம வேணால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வாங்க தேவையில்ல கைஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வச்சு ஓட்டிடலாம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிசி செட்டப் பண்ணுறோம் கைஸ். ஓகே கைஸ் ஓகேவா சார் ஜாலியாக விளாடுறது ஒரு பிரச்சனையும் இல்லை, விளையாட்டு நீங்கள் ஜாலியாக கிளம்பலாம். ஓகே என்ன ரெண்டு கஸ்டமர் வருவாங்க பார்த்தா ஒட்டனை கொடுங்க வாங்க. சார் வாங்க சார் வெள்ளை கலர் சொட்டை தான் இந்த கலர் பெட்டர் தாங்க சார். வாங்க சார் ஏன்டி நாட்டு கேள்விங்கன்னா போய் நீங்கள் என்ன பண்ணு செத்து போக. ஐயோ தெரியுமா சார் ஏன்டி அம்மா குத்துரு நீ ப்ரோ பிளேயர் கிட்ட குத்துரு. ஆமாம் குத்துணும் சேர்த்து போடி போட்டு ஐயோ ஆமாம்
வாடி செத்து போடி அம்மா போட்டாடா. எதுக்கு நான் வீணா சண்டை தான் போட்டாங்க. சரி ஏதோ ஒன்று விடுங்க. ஏண்டி நாட்டு கேள்வி ஒன்றா அடி ஒன்றும் ஐயோ ஏண்டி நீ ஏன் வந்து மாற்ற வேணாம்ப்பா. ஏய் இவன் எதுக்குடா இங்கே நிற்கிறான்? ஓபா காப்பான்னு போடா. ஆமாம் சார் ஜாலியாக விளையாடுச்சா ஒரு பிரச்சனை. ஏய் கடைக்குள்ளே வராத கஸ்டமர் இருக்காங்க, பி கேர்ஃபுல். ஒன்றலாம் மச்சவன் குத்து நீ நாற்பது புள்ளி எடுத்து நீ மவுனுக்கு ஏவா குத்த முடியல போட்டா கைஸ். நம்ம காடிக்குள்ளே வந்து நம்மளை போட்டா. ஐயோ சரி அவளை அப்புறமா பார்த்துக்கலாம். நம்ம ஸ்கில்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸ்கில்ஸ் பாயிண்ட்ஸு ஆனால் நான் இன்னும் பாயிண்ட்ஸே எனக்கு இன்னும் எடுக்கலை. நம்ம எது கொடுத்துக்கலாம்? ஸ்ட்ரென்த்து கொடுத்துக்கலாம் கைஸ். அப்போ தான் நம்ம திருட்டு பாயிண்ட்லாம் அடிச்சு நொறுக்கலாம். சார் வாங்க சார் ஒரு டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். எஸ் கைஸ் ஓகே நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். மறக்காம லைக் பண்ண பாருங்க கைஸ். என்னடா சீக்கிரமாக முடியுதுன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கைஸ் டைம் இல்லை. அதாவது ஸ்கூல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது, அதான் ஒரு கடுப்பு. ஓகே ஆனால் ஸ்கூலு இப்போ படிச்சு தான் வேறு வழியில். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஓல்டு எல்சிடி பிசி செட்டப் பண்ணுறோம் கைஸ். ஓகே கைஸ் நம்ம மீண்டும் ஒரு லெவலில் சந்திக்க மாட்டோம்னு சொல்லி மீண்டும் ஒரு லெவலில் சந்திப்போம். நம்ம லிஃப்ட்டில் போகும்போது எப்படி முடிச்சுக்கலாம் கைஸ். ஓகே கைஸ் மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம மேலே போயிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். பாய் கைஸ் நம்ம மீண்டும் ஒரு லெவலில் சந்திப்போம். நம்ம தூங்கினா தான் கைஸ் சேவ் ஆகும். பாய் கைஸ் பாய். ஓகே தூங்கியாச்சு. பாய் கைஸ் மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்கள். பாய் இருங்க இந்த கேம் சேவ்னு காட்டிட்டு. ஓகே கைஸ் பாய்.